கோவையிலிருந்து செல்வம் அஸ்ட்ராலஜர். இன்று உங்களோடு ஒரு பொதுமக்களுக்கு தேவையானவும் ஒரு ஜோதிடருக்கும் தேவையான ஒரு வீடியோ பதிவாக போட வேண்டும் என்று ஒரு ஆவல். பெரும்பாலான அவர்கள் ஏதோ ஒரு அடிப்படையிலோ அல்லது நிர்பந்தத்திலோ பொருளாதார தேவைகளை பெருக்குவதற்காகவோ குழந்தைகளுக்காகவோ மருத்துவ செலவிற்காகவோ கடன் என்ற ஒரு சூழலில் சிக்கிக் கொள்கிறார்கள். ஒரு சிலர் எளிதில் அடைத்து விடுகிறார்கள், ஒரு சிலர் அதை அடைக்க முடியாமல் பெரும் பாடுபடுகிறார்கள், பாடுபடுகிறார்கள். இந்த கடன் அடைக்க முடியாமல் தவிப்பவர்களுக்கான வீடியோ பதிவாகவே இந்த வீடியோ பதிவு அமைகிறது. கடன் வாங்குவதற்கென்று பல விதிமுறைகள் இருக்கிறது. அனைவருக்கும் கேட்டவுடன் கிடைத்து விடாது. கடன் பிரைவேட் லோனாக இருந்தாலும் சரி, அரசாங்க லோனாக இருந்தாலும் சரி, எந்த லோனாக இருந்தாலும் அதை வாங்குவதற்கென்று ஒரு பிராப்த யோகம் இருக்கிறது. அதுபோன்றே கடனை அடைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய யோகம் வேண்டும். ஏனென்றால் நாம் பெறப்பட்ட பணத்தை திருப்பி அடைக்கும் பொழுதே அது நமக்கு வேறு எந்த விதமான விபரீதத்தையும் பிரச்சனைகளும் தராமல் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வாய்ப்புண்டு. இந்த கடன் பல்வேறு நபர்களின் வாழ்க்கையில் மரணத்திலும் கூட கொண்டு போய் விடுகிறது. பிறந்த இடத்தை அழித்து விடுகிறது, சொத்துக்களை இழக்க வைத்து விடுகிறது, உறவுகளை அழித்து விடுகிறது, வழக்குகளை சந்திக்குவது போன்று செயல்படுத்தி விடுகிறது, மற்றும் சுற்றம் உறவுகள் நட்புகளை பகையாக்கி விடுகிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் சூழலை பொறுத்து இது பல்வேறு பாதிப்புகளை தந்து விடுகிறது. கடனை அடைப்பதற்கான நிறைய விதிமுறைகள் உள்ளன. அதில் நாம் ஒரு ஜோதிடரிடம் ஒரு வாடிக்கையாளர்கள் வருகிறார் என்றால், அவர் கடன் எப்பொழுது எனக்கு அடையும் என்று ஒரு கேள்வியோடு வருகிறார் என்றால், அவருக்கு அவரின் பிறப்பு ஜாதகத்தை முதலில் முழுமையாக கணித்து அவர் வாழ்நாள் முழுவதும் கடனாளியாக இருக்க வாய்ப்புள்ளதா என்று கணித்து பார்க்க வேண்டும். அடுத்தது, எந்த காலகட்டங்களில், ஒருவேளை கோச்சாரத்திலோ அல்லது தசாபுத்தியிலோ எந்த காலகட்டத்தில் கடன் அடைப்பதற்கான வழிகள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஆராய வேண்டும். அல்லது இந்த கடனை நாம் சம்பாதித்தே அடைக்க முடியுமா, அல்லது வேறு ஒரு நபரின் உதவியை நாடித்தான் இந்த கடனை அடைக்க முடியுமா, அல்லது சொத்தை விற்று கடனை அடைக்க முடியுமா, அல்லது கடனை அடைக்காமல் தான் என் வாழ்க்கையை கொண்டு போக முடியுமா என்பதை ஒரு ஜாதகம், வாடிக்கையாளரின் ஜாதகத்தை பார்த்து கட்டாயம் அவரின் நிலைகளை கூற முடியும். இங்கு இதற்கு என்று விதிகள் இருக்கிறது. 2ஆம் பாவம் ஒருவருக்கு பணம் வரும் வருவாய்களை குறிக்கும். 6ஆம் பாவம் கடன், இவர் எந்த வகையில், எந்த இடத்தில், எந்த நபரின் கடன் மூலம் வரக்கூடிய வருவாய்களை சுட்டிக்காட்டும். 10ஆம் இடம் அந்த கடனை அல்லது அந்த பொருளை பெற்று சமுதாயத்தில் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறேன் என்பதை இந்த 10வது வீடு நமக்கு சுட்டிக்காட்டும். ஆக நாம் அந்த விதிகள் ஒரு பொதுமக்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்வதற்காக ஒரு எளிமையாக இந்த வீடியோ பதிவாக இருக்கும் என்பதற்காக, கடன் ஆகிவிட்டது அல்லது ஒரு காலச்சூழலில் ஏதாவது பொருளாதார முன்னேற்றத்தினாலேயோ, இல்ல குழந்தைகளோட உதவினாலேயோ, அல்லது பெற்றோர்களின் உதவினாலேயோ, அல்லது நண்பர்களின் உதவினாலேயோ ஏதோ ஒரு வகையில் எனக்கு கடன் அடைத்து விடும் என்று நம்பிக்கையுள்ளோருக்கான இந்த வீடியோ பதிவாக இருக்க போகிறது. கடன் சார்ந்து இன்னும் நிறைய வீடியோ பதிவுகள் நாம் போடலாம். இது ஒரு குறிப்பிட்ட கடன் வாங்கிவிட்டேன், என்னால் தொழில் மூலமாக சம்பாதித்து அடைத்து முடியும் என்று நம்பிக்கையுள்ளவர்கள், அல்லது குழந்தைகள் உதவி செய்து கடனை அடைப்பது, அல்லது உறவினர்கள் உதவி செய்து கடனை அடைப்பது, நண்பர்கள் உதவி செய்து கடனை அடைப்பது, பெற்றோர்கள் உதவி செய்து கடனை அடைப்பது போன்ற நிலைகளில் இருப்பவருக்கான இந்த வீடியோ பதிவாக இருக்கும். 'உங்களின் ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்.
உங்களுக்கு உங்களுடைய பிறப்பு கால சுக்கிரன் எந்த ராசியில் இருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். 12 ராசியில் மேஷம் முதல் ரிஷபம் மிதுனம் தொடர்ந்து ஆர்டர் வரிசையாக 12 ராசியில் எந்த ராசியில் சுக்கிரன் இருக்கிறான் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த சுக்கிரனுக்கு இருக்கிற வீட்டில் குரு வரும் பொழுதோ அல்லதற்கு 5வது வீட்டில் குரு வரும் பொழுதோ அதற்கு 9வது வீட்டில் குரு வரும் பொழுதோ நீங்கள் கடனை அடைப்பதற்கான சிறு தொகையை முயற்சி செய்யலாம். சுக்கிரன் உங்க ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறதோ அதற்கு திரிகோணத்தில் அதனுடைய ராசியிலேயோ அதற்கு திரிகோண ராசியிலேயோ கோச்சாரத்தில் சனி வரும்பொழுது கடனை முழுமையாக அடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். இது உதவியிலோ தன்னோட முயற்சியிலோ தொழிலிலோ நண்பர்களாலேயோ உறவினர்களாலேயோ என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம் தீர்மானிக்கும். ஏனென்றால் ஒவ்வொருவரின் ஜாதகம் ஒவ்வொரு விதமான தொடர்புகளை வைத்திருக்கும். அந்த தொடர்புகள் உங்களுக்கு எதன் மூலம் தீர்வு கிடைக்கும் என்பதை சுட்டிக்காட்டும். ஆக இங்கு 2 விதிமுறைகள் தான். முதல் விதிமுறை என்னவென்றால், நீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் வீட்டிலோ குரு வந்தாலோ அல்லது அதற்கு 5, 9 குரு வந்தாலோ கடனை அடைப்பதற்கான முதல் முயற்சி செய்யலாம். இது தொடங்குற காலகட்டங்களாக இருக்க வேண்டும். அடுத்தது, சுக்கிரன் இருக்கிற வீட்டுக்கு 1, 5, 9 சனி வரும் காலகட்டங்களில் கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் எடுத்து அந்த காலகட்டங்களில் கடன் அடைத்து விடுவீர்கள். கடன் அடையக்கூடிய காலகட்டங்களாகும். பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கிற வீட்டிற்கு திரிகோணங்களிலோ அல்லது சுக்கிரன் இருக்கிற வீட்டிலேயோ சனி கோச்சார சனி வரும் காலகட்டத்தில் கடன் அடைக்கும் காலகட்டம் ஆகும். இது இல்லாமல் திசாபுத்தி ரீதியாகவும் கடன் அடைப்பதற்கான சூத்திரங்கள் இருக்கிறது. அது வேறொரு வீடியோ பதிவில் உங்களுக்கு வழங்குகிறேன். உதாரணத்திற்காக இந்த வீடியோவை ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு நபருக்கு மீனத்தில் சுக்கிரன் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அப்ப மீனத்திலும் கடகத்திலும் விருச்சிகத்திலும் கோச்சார குரு வரும்பொழுது முதல் தவணையோ அல்லது கடனை அடைப்பதற்கான ஒரு நபரிடம் கேட்பதோ போன்ற ஏதாவது ஒரு முயற்சி எடுங்கள். முயற்சி செய்தபின் இந்த மீனத்திற்கோ கடகத்திற்கோ விருச்சிகத்திற்கோ சனி எப்பொழுது வருகிறதோ அந்த காலகட்டங்கள் இந்த ஜாதகருக்கு, மீனத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு மீனத்திலோ கடகத்திலோ விருச்சிகத்திலேயோ சனி வரக்கூடிய காலகட்டங்களில் கட்டாயம் கடனை அடைத்து விடுவீர்கள். ஒன்று குருவை அடிப்படையாக வைத்து பார்க்க வேண்டும். அது தொடக்கமாக வைத்துக் கொள்ளலாம். அல்லது சிறிய கடனை அடைப்பதற்கான வழிகளை அடைக்கலாம். அல்லது ஒரு கடனை அடைத்து ஒரு முழுமையான வேறொரு கடனாக பரிணாமம் செய்வதற்கு குரு உதவி செய்யும். ஆனால் சுக்கிரனுக்கு திரிகோணங்களில் சனி வரும் காலகட்டத்தில் கட்டாயம் முழுமையான கடன் அடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி கடன் சம்பந்தமான மேலும் பல்வேறு வீடியோக்களை வேறொரு தருணத்தில் உங்களுக்கு பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற வீடியோ பதிவு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ போன்று பல்வேறு வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நமது ஜெமினியின் யூடியூப் வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். தொடர்ந்து நண்பர்கள், வாடிக்கையாளர்கள் சந்தேகங்களுக்காக கமெண்ட்லையும் பதிவிடுகிறார்கள். நிறைய போன் செய்து எனக்கு தொலைபேசியின் வாயிலாகவே பலன் கூறுங்கள் என்று கூறுகிறார்கள். அது சற்று சாத்தியம் இல்லாதது. ஒரு வாடிக்கையாளரிடம் நேரடியாக ஒரு ஜோதிடரிடம் நேரடியாக சென்று ஒரு ஜோதிடம் பார்ப்பது என்பதே ஒரு முழுமையான தீர்வாக இருக்கும் என்று கூறி வேறொரு தருணத்தில் வேறொரு வீடியோ பதிவுடன் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.